வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், சில பூக்கள் நமக்கு அழகுக்கு வைப்போம். சில பூக்கள் வந்து மண்ணை வளப்படுத்துறதுக்காக வைப்போம். இந்த மேரிகோல்டு பார்த்தீங்கன்னா, அது பாருங்கள் மேரிகோல்டு. இது வந்து நம்ம சின்ன வயசில் நிறையா வீட்டு வாசலில் அங்கே இங்கேன்னு வச்சுருப்போம். ஆனால் இதில் என்ன ஒரு ப்ளஸ்ஸுன்னா, இப்போ வீட்டு தோட்டம் போடுறவங்களுக்கு இது அழகுக்கு அழகும் கொடுக்கும். எவ்வளோ அழகாக பூத்திருக்கு பாருங்கள் நிறையா. அதே சமயத்தில் நமக்கு மண்ணை வளப்படுத்தும். இது நம்ம தரை மண்ணில் வைக்கும்போது நம்ம மண் சரள மண்ணாவோ கரடு மண்ணாவோ இருந்தாலோ அதையும் வளப்படுத்தும். அதோட இப்போ வந்து நூட்புழு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. கிழங்கு பயிர்கள் எல்லாத்துக்கும் நிறைய நூட்புழு வந்து விளைச்சல் இல்லாமல் போயிடுது. அந்த மாதிரி இருக்கிற மண்ணுலையும் இந்த செடியை இடையில ஊட ஊட வச்சுவிட்டோம் அப்படின்னா அந்த நூட்புழுக்களை கட்டுப்படுத்தக்கூடிய ரசாயனம் இதனுடைய வேரில் சுரக்குது. அதனால அது கண்ட்ரோல் ஆகி நமக்கு விளைச்சல் நல்லாயிருக்கும். அதோட இதனுடைய பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பூச்சிகள ஈர்க்கக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு. அதனால நெறைய பூச்சிகளும் இதில உட்காந்து அது கட்டுப்படுத்தப்பட்டுரும். அந்த மாதிரி நெறைய பயன்கள் இருக்கு. பார்க்கறக்கும் அழகா இருக்கு. மாடி தோட்டங்கள்ல இந்த நல்லது செய்யக்கூடிய பூச்சி, அதாவது என்ன சொல்றதுன்னா, பாலினேஷனே ஆகாது சில இதெல்லாம். காய்கள்லாம் பாலினேஷன் ஆகாம அப்படி அப்படியே விழுந்துரும். அந்த மாரி இருக்க இடங்கள்லயும் இத வச்சு விட்டுட்டோம்னா, நெறையா பட்டர்ஃப்ளை, பூச்சிங்கள்லாம் வரும். அப்போ வந்து பாலினேஷன் நமக்கு நல்லா ஆகும். அதனால அவசியமா மாடி தோட்டமா இருந்தாலும் சரி, தரை தோட்டமா இருந்தாலும் சரி, நம்ம வளர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பூ வெரைட்டி அப்படின்னா, இந்த மேரிகோல்டு வெரைட்டி. பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கும். நல்லா வாசனையா இருக்கும். இதனுடைய வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நல்லா வாசனையா இருக்கும். நம்ம சாமிக்கெல்லாம் பெரும்பாலும் இத யாரும் வைக்கிறதில்ல. ஆனா, அழகுக்கு யூஸ் பண்றாங்க. தலைக்கு கூட நான்லாம் சின்ன வயசா இருக்கும்போது வச்சிருக்கிறேன். பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். நம்ம வீட்டு முன்னால வாஸ்துக்கு மஞ்சள் கலர்ல வைக்கணும் அப்படின்னு நெனச்சோம்னா, இந்த மேரிகோல்டும் கூட நம்ம செலக்ட் பண்ணலாம். அது பாட்டுக்கு விதை விழுந்து விழுந்து அதுவே முளைச்சுக்கும் ஒரு தடவை வச்சு விட்டுட்டோம்னா. இது போல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.